ஒரு சிலர் வந்து சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமஸே ஆவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே சரியான ஒரு ஃபேமஸில் இருப்பாங்க. அது எக்ஸாம்பிள்னா கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அந்த டைம்லயே எப்படி சொல்றது, ஒரு ஆங்கரா இருந்து நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு. அது எப்படின்னா ஆண் பெண் பார்க்காம பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் தான் இருந்து. விஜய் டிவியில் ஒரு கலக்போது யாரில் ஒரு சின்ன பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின்னர் ஆகி அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எந்த ஷோனுமே சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் பண்ணாத ஒரே ஒரு ஷோனா அது நீயா நானா மட்டும்தான். அந்த அளவுக்கு விஜய் டிவியில் எல்லா ஒரு ஷோவுமே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக இப்போ மற்ற ஸ்டார்ஸ்லாம் பார்த்தா அவங்க ஒரு சினிமா ஸ்டார்னு மட்டும் தான் தெரியும். இப்போ ரஜினி சாரை பார்த்தா மட்டும்தான் ஏதோ நம்மால் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் ஸ்கூல் டைமாக இருக்கும்போது ஒரு ஆங்கராக இருந்தார், நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆக்டராக மாறினாரு. இப்போ நான் வளர்ந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டராக மாறிட்டார். எப்படி சொல்லணும்னா இப்போ தமிழ் சினிமாவோட அடுத்த முகம் யாருன்னு கேட்டால் அது சிவகார்த்திகேயன்னு சொல்லலாம்.